குட் மார்னிங் கைஸ். மைசெல்ஃப் கிருஷ்ணராஜ். இன்னைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷனும் ப்ரொசீஜரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ ஃபங்க்ஷனுக்கும் ப்ரொசீஜருக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டே இல்லை. ஒரே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் என்னன்னா, ஃபங்க்ஷனை வந்து செலக்ட் கோடில் ரன் பண்ண முடியும், ப்ரொசீஜரை வந்து செலக்ட் கோடில் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறத உங்க இன்டர்வியூல சொன்னேன். ஸோ இட் இஸ் எ டிபி ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே டிபி ஆப்ஜெக்ட்ன்றமே. டிபி ஆப்ஜெக்ட்னு என்னன்னா, நீங்க எதெல்லாம் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண முடியுதோ அது எல்லாமே டிபி ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு வியூவா எழுதினாலும், ஒரு எம்யூவா எழுதினாலும், இல்ல ஒரு சினானிம் கிரியேட் பண்ணாலும், கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அல்லது கிரியேட் அப்படின்னு யூஸ் பண்ற நீங்க எல்லாமே டிபியோட ஆப்ஜெக்ட் தான் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம்னா, கால்குலேஷன் பர்பஸ்க்கு அப்படிங்கிறது உங்க இன்டர்வியூல சொல்லணும். எதனால யூஸ் பண்றன்றது நீங்க ரியல் டைம்ல வந்து இப்ப நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம் பார்க்கறதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்புறம் இன்டர்வியூல மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னா, ப்ரொசீஜர் அண்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் கேட்பாங்க. ஸோ இதை வந்து தெளிவா சொல்லணும். ஃபங்க்ஷனை வந்து செலக்டூர்ல ரன் பண்ண முடியும், ப்ரொசீஜரை வந்து செலக்டூர்ல ரன் பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் கண்டிப்பா ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ப்ரொசீஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணாம போகலாம். ஏன்னா ப்ரொசீஜர் வந்து பேராமீட்டர் மூலியமா மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பேராமீட்டர் வச்சாகணும்னு ஏதோ ஆப்ஷன் இருக்கா? ஆனா ஃபங்க்ஷன்ல பேராமீட்டர் வைக்க முடியுமா? வைக்க முடியும். அதான் ப்ரொசீஜர்ல பண்ற எல்லாமே ஃபங்க்ஷன்லயும் பண்ண முடியும். ரெண்டு சேம். இது செலக்டூர்ல ரன் பண்ண முடியும். இது வந்து ஒரு வேல்யூவை கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணியே ஆகும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஏ கோலன் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கால் பண்ண முடியும். ப்ரொசீஜரை நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு அனானிமஸ் பிளாக்லயோ இல்ல இஎக்ஸ்இசிலயோ மட்டும்தான் பண்ண முடியும். கோலன் ஈக்குவல்னு சொல்லி ஒரு வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியாது. ஸோ ஃபங்க்ஷன் வந்து வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியும், ப்ரொசீஜரை அசைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத உங்க இன்டர்வியூல சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன்ல வந்து நான் வந்து டிடிஎல் இல்லைன்னா டிஎம்எல் யூஸ் பண்றேன். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராகுமா அட்டானமஸ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணணும். எந்த சினாரியோலன்னா நீங்க செலக்ட் குறியில ரன் பண்ணணும்னு நினைச்சா மட்டும். ஸோ டிடிஎல் டிஎம்எல் யூஸ் பண்ணா, டிடிஎல் யூஸ் பண்ணா எக்ஸிக்யூட் இமிடியேட் ஏற்கனவே யூஸ் பண்ணணும் ப்ரொசீஜர்லன்றது நமக்கு தெரியும். ஸோ டிடிஎல் யூஸ் பண்ணா எக்ஸிக்யூட் யூனிட் யூஸ் பண்ணணும். அடிஷ்னலா நீங்க ஃபங்க்ஷனை வந்து செலக்டூர்ல ரன் பண்ணுனா ப்ராகுமா அட்டானமஸ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணணும். இது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிகினுக்கு மேல யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராகுமா அட்டானமஸ் டிரான்சாக்ஷன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் எ இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கமிட் வந்து கொடுக்குறேன். இந்த கமிட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு சூப்பரா புரியும். கமிட் வந்து ஒரு பிஎல்எஸ்கியூஎல் ப்ரொசீஜர் எழுதியிருக்கேன், அதுக்குள்ள ஒரு காலிங் ப்ரொசீஜர் எழுதியிருக்கேன், அதுக்குள்ள ஒரு காலிங் ப்ரொசீஜர் எழுதியிருக்கேன். ஸோ நான் வந்து அந்த உள்ள காலிங் ப்ரொசீஜர்ல ஒரு கமிட் போடுறேன். அது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒரு இன்சர்ட் எழுதியிருக்கேன், கீழே ஒரு கால் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரொசீஜருக்குள்ள ஒரு இன்சர்ட் எழுதியிருக்கேன், அதுக்குள்ள ஒரு கால் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ நான் அந்த மூணாவது ப்ரொசீஜர்ல கமிட் போட்டேன்னா மேல நடந்த எல்லாத்தையுமே கமிட் பண்ணி விட்டுரும். ஆனா நான் ப்ராகுமா அட்டானமஸ் யூஸ் பண்ணேன்னா, சப்போஸ் நான் உள்ள காலிங் ப்ரொசீஜர்ல ப்ராகுமா அட்டானமஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த பர்டிகுலர் மட்டும் தான் கமிட் பண்ணும். ஸோ இண்டிபெண்டா அதோட ஆப்ஜெக்ட்ஸை அதுக்கு மட்டுமே பிரிச்சிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ராகுமா அட்டானமஸ் வந்து இந்த மாதிரி கமிட் ஆர் ரோல் பேக் யூஸ் பண்ணும்போது ப்ராகுமா அட்டானமஸ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இங்கேயே ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணீங்கன்னா ப்ராகுமா அட்டானமஸ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொசீஜருக்கு நம்ம ஏற்கனவே தெரியும். ஆஸ் யூஷுவல் எக்ஸிக்யூட் இமிடியேட் யூஸ் பண்ணி ரன் பண்ணா போதும் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்ப டிசிஎலுக்கு தேவையில்லை, டிசிஎலுக்கு தேவை. டிசிஎல் இங்க மிஸ் ஆயிருக்கு. ஸோ டிசிஎலுக்கு தேவையில்லைன்னு நினைச்சுக்காதீங்க. ப்ரொசீஜருக்கு பண்ற எல்லாமே பண்ணணும். எக்ஸிக்யூட் இமிடியேட் யூஸ் பண்ற இடத்துல எக்ஸிக்யூட் இமிடியேட் யூஸ் பண்ணணும். அடிஷனலா இங்க ப்ராகுமா அட்டானமஸ் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? யூஸ் பண்ணா இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன். ப்ராகுமா அட்டானமஸ் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட் டிரான்சாக்ஷன். ஸோ இண்டிபெண்டா அதை ஸ்பிளிட் பண்ணிடலாம். செலக்ட் குறியிலேயே ரன் பண்ண முடியும். இங்க பர்டிகுலரா அந்த செலக்ட் குறியில ரன் பண்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் டைம் சினாரியோ பார்க்கும்போது டிஃபரன்ஸ் சொல்லும்போது இந்த ஃபர்ஸ்ட் த்ரீயை நீங்க சொல்லணும்.
ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரெண்ட். இன்டீரியர் எல்லா இன்டீரியரும் இந்த ஃபர்ஸ்ட் த்ரீயை வந்து இது வந்து இப்படி ஆப்போசிட்ல எழுதி வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீன்ல வந்து இடம் கரெக்டாக ஸ்பேஸ் இதாக இருக்கனால தனித்தனி பேஜில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே எழுதின மாதிரி ஏதோ ஒரு பிகின் அண்ட் எழுதலாம். பிகின் எண்டு. ஓகேங்களா? செலக்ட் first name from employees where employee ID equal to 100. ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், எந்த ஒரு குறி எழுதுனாலும் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வருது அப்படின்னா மட்டும் நெக்ஸ்ட் அது பிஎல்எஸ்கியூலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃப்ரம்முக்கு முன்னாடி இன்டூ சேர்க்கணும். இன்டூல வந்து ஏதோ ஒரு வேரியபிள் வைக்கணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், இந்த ஏவை வந்து டிக்ளேர் பண்ணும். ஏ வந்து என்னது, வேர் கேர் டு சைஸ் ஆஃப் 50. ஸோ நான் வந்து ஏர் கேர் வந்து டிக்ளேர் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து இதை கிரியேட் பண்றேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து F1 ஒரு நேம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. F1. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், இங்க வந்து ரிட்டர்ன் ஒன்று மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு, ரிட்டர்ன்ல வந்து நீங்க எது வேணாலும் வைக்கலாம். ரிட்டர்ன்ல வந்து டேட்டா டைப் சொல்லணும். நம்ம எப்படி இங்க டேட்டா டைப் சொல்லிருக்கோமோ அது மாதிரி நீங்க வந்து ஒரு இன் பேராமீட்டர் அவுட் பேராமீட்டர் வச்சா சொல்றோம் பாத்தீங்களா, ஏ இன் வேர் கேர், ஏ இன், அந்த மாதிரி வந்து ரிட்டனுக்கும் டேட்டா டைப் சொல்லணும். ரிட்டன் நான் வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம் என்னது, வேர் கேரா, இதுதான் ரிட்டர்ன்ல வைக்கணும்னு இல்ல. சப்போஸ் நான் வந்து இதுல வர்ற வேல்யூ இல்லாம வேற ஏதாவது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேட் வைக்கிறேன், ஒரு 6 டேட்டை வைக்கிறேன். ஸோ மொத்தத்துல ரிட்டர்ன் கண்டிப்பா வச்சே ஆகணும். ஸோ ரிட்டர்ன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடணும். என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லணும். இங்க வந்து ஏவை ரிட்டர்ன் பண்ற மாதிரி வைக்கல, நான் அதுக்கு பதிலாக வந்து சிஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்றேன். ஸோ ரிட்டர்ன் சிஸ்டேட். சரி, ஸோ இதோட ரிட்டர்ன் தான் வைக்கணுன்றது இல்லை. இங்க என்ன வைக்கிறீங்களோ ரிட்டர்ன்ல அந்த ரிட்டர்னை வந்து நீங்க மேப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்றேன். பாருங்க, செலக்ட். இதோட ஸ்பெஷலே செலக்ட்ல ரன் பண்றது தானே. ஃப்ரம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் F1. ஸோ இங்க எதுவும் இன் பேராமீட்டர் வைக்கல, ஸோ டைரக்டா F1 ஃப்ரம் டூவல் டம்மி டேபிள் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது, சிஸ்டமோட டேட் பிரிண்ட் ஆகுதா? ஸோ இதுல வர்றது தான் வைக்கணுன்றது இல்லை, எது வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் இதுல வர்றதையே வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வர்றதே வைக்கிறேன். ரிட்டர்ன் வந்து என்ன கொடுக்குறேன், எஃப். ஓ ஏ, ரிட்டர்ன் வந்து ஏ சொல்லிருக்கேன். இங்க என்ன சொல்லணும், ரிட்டர்ன்ல வேர் கேர்னு சொல்லணுமா? வேர் கேருக்கு வந்து சைஸ் சொல்லக்கூடாது, வேர் கேர் யூஸ் பண்ணலாம், இல்லை வேர் கேர் டூ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன வருது, ஸ்டீவன் வருதா?
ஸோ இப்படி தான் டேட்டா டைப் யூஸ் பண்ணுமா? நான் சும்மா ஷார்ட்கட்டுக்காக எழுதினேன். இப்படி எழுதவே கூடாது. ஸோ என்ன எழுதணும்? எம்ப்ளாயீஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் பெர்சன்டேஜ் டைப். எம்ப்ளாயீஸ்ல இருக்கிற ஏன்னா வந்து எக்ஸாக்டா அதுல என்ன ஸ்பேஸ் அந்த காலமுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலாட் பண்ணிருக்குமோ அதே ஸ்பேஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன்லயே உட்காரும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இப்படி பண்ணா நான் 50 வந்து எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். ஸோ தேவையில்லாத மெமரி ஸ்பேஸ் அதிகப்படுத்துவோம் இல்ல கம்மியாப்படுத்துவோம். எக்ஸாக்ட் ஸ்பேஸ் வேணும்னா எம்ப்ளாயீஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் பெர்சன்டேஜ் டைப். ஸோ இப்படிதான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரியேட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம். இங்க இருந்தே நீங்க அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க. இங்க கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் எழுதுனீங்கன்னா அங்கேயே அந்த ஃப்ளோ வந்துடும். டப்புன்னு எழுதி என்டர் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எழுதும்போது கிரியேட் மட்டும் போட்டு எழுதணும். செகண்ட் டைம்ல வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நான் வந்து இப்படி ரன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணேன், இப்படி ரன் பண்ணிருக்கேன். அப்போ வந்து நான் பிகின் எண்ட்ல ரன் பண்றேன். இதை வந்து இஎக்ஸ்இசில பண்ண முடியுமா? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், அவுட் பேராமீட்டர் வச்சதை எக்ஸிக்யூட் கீவேர்ட்ல யூஸ் பண்ண முடியாது. இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? ஃபங்க்ஷன் கண்டிப்பா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ வந்து ஒரு அவுட்டுக்கு ஈக்குவல் தான். இது வந்து ஒரு அவுட் பேராமீட்டர் மாதிரி தான்ப்பா. ஒண்ணுமே இல்லை. இங்க வர்ற வேல்யூ எதுல இருந்து வருது? இங்க இருந்து எடுத்துட்டு வந்து இதுல வந்து வருது. ரிட்டர்ன் வந்து ஏ டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஏ வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஏ வந்து இந்த ரிட்டர்ன் வந்து இது பண்ணுது. சரி, ஓகே. ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. எனக்கு 2-3 வேல்யூ வேணும் அப்படின்னா 2-3 வேல்யூ பண்ண முடியுமா? இங்க கன்கார்டினேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அவுட் பேராமீட்டர் வச்சு பண்ணலாம். ஸோ எல்லாமே பண்ணலாம். ஒவ்வொன்றும் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இதை டிக்ளேர்ல பண்றேன், பிகினன்ல பண்றேன் பாருங்க. பிகினன்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்? அசைன் பண்ணி பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எண்டு என்ன யூஸ் பண்ணணும்? ஏதாவது ஒன்று பி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐ சம் அதர் வேரியபிள் கோலன் ஈக்குவல் டு fn. ஸோ ஃபங்க்ஷனை வந்து நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன். இதில் அவுட்லாம் ஏதாவது வச்சிருக்கோமா? அவுட் வச்சிருந்தா இங்கே பேராமீட்டருக்கு வந்து இன் அவுட்டுக்கு வந்து இன்புட் வந்து இங்கே பாஸ் பண்ணணும். இங்கே எதுவுமே வைக்கல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அலைன்மெண்ட்டு dbms அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர்ஸ்கோர். இப்போ வந்து நம்ம பிஎல்எஸ்கியூல பார்க்க போகிறோம். செலக்ட்ல ரன் பண்ணும்போது எஸ்கியூல பார்க்கறதுனால டைரக்டா டிபிஎம்எஸ் கிரிட் பண்ணாமல் இதில் பார்த்தோம். இங்கே வரும்போது டிபிஎம்எஸ்ல பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து எதுக்கு இது பண்ணிருக்கோம்? ஐக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஐல ஏன் எரர் அடிக்குது? ஐயை வந்து டிக்ளேர் பண்ணாமல் வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால எரர் அடிக்குது. இது எல்லாமே உங்க மைண்ட்ல இருக்கும். டிக்ளேர் ஐ வந்து ஐல என்ன வருது? ஃபர்ஸ்ட் நேம் தான் வருது. ஸோ வேர் கேரே வைக்கிறேன். வேர் கேர் டு சைஸ் ஆஃப் ஒரு 50. ஓகேங்களா? ஸோ ஐயை வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன். ஸோ இப்படி ஒரு வேரியபிள் அலைன் பண்ணி அது மூலியமா அவுட் கொண்டு வரும். ஓகேங்களா? பாருங்க, ஸ்டீவன் வந்துடுச்சு. ஓகே, சரி, ஓகே. நான் வந்து இதுல இன்புட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்புட் எங்க கொடுப்போம்? இதுக்கு ஏதாவது ஒன்று வைக்கணும். ஐடின்னு ஒன்று வைக்கிறேன். இந்த ஐடி எங்க வைக்கணும்? நெக்ஸ்ட் ஐடியை வந்து ஃபங்க்ஷன் நேம் பக்கத்துல வைக்கணும். ஓகேங்களா? ஐடி இன்னு நம்பர். ஸோ நான் நம்பர்னு தெரிஞ்சாலும் நம்பர்னு டேரக்டாவே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரிட்டர்ன்ல வந்து நான் கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கலெக்ஷன் உங்களுக்கு நடத்தல, கலெக்ஷன்ல யூஸ் பண்ண முடியுமான்னு இன்டர்வியூல கேட்பாங்க. ரிட்டர்ன்ல யூஸ் பண்ண முடியும்னு இன்டர்வியூல சொல்லிருங்க. அது நடத்தும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, ஐடி வந்து கொடுத்துருக்கு, இது பண்ணிருக்கு. ஸோ எக்ஸிக்யூட் பண்றேன். ஃபங்க்ஷன் கிரியேட்டட். யூசர் அண்டர்ஸ்கோர் ப்ரொசீஜர் மாதிரி யூசர் அண்டர்ஸ்கோர் ஃபங்க்ஷன்.
அதே மாதிரி சோர்ஸ்லையும் பார்க்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ்லையும் பார்க்கலாம். யூசர் அண்டர் ஸ்கோர்னு போடுற எல்லா இடத்துலையும் ஆல் அண்டர் ஸ்கோர்னு பார்க்கலாம். யூசர்னு போட்டிங்கன்னா பர்டிகுலர் ஸ்கீமால இருந்து வரும். ஆல்னு போட்டிங்கன்னா எல்லா ஸ்கீமால இருந்து வரும். இந்த டிக்ஷனரி டேபிள் எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எதையும் மறந்துடாதீங்க. சரி, ஓகே. கான்செப்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து இன்புட் வந்து இங்க பாஸ் பண்ணும். நான் வந்து இன்புட் எங்க கொடுக்குறேன்? இங்க கொடுக்குறேன். ஓகேவா? இங்க என்ன கொடுக்குறேன்னா, இன்புட் எனக்கு நல்லா தெரியும் எம்ப்ளாயிஸ் ஐடி தான் வேணும்ட்டு. எம்ப்ளாயி அண்டர் ஸ்கோர் ஐடி என்ன டேபிள்ல? எம்ப்ளாயீஸ். நான் ஹார்ட் கோர் பண்ணல. ஸோ இங்க வந்து நான் ஒரு ஐடி கொடுத்தேன்னா வந்துடும். இந்த எந்த சினாரியோல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, 107ஓட இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கோங்க. as நேம். இந்த சினாரியோக்கு தான் நேம் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நீங்க ஒரு ஜாவாக்கு கோடு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதை ஒரு காலமா பார்ப்பாங்க. ஒரு டேபிள் இப்படி ஒரு காலம் இருந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு வருது டேட்டான்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியாது இது காலம் இல்லைன்ட்டு, ஆனா நமக்கு தெரியும் இது காலம் இல்லை அலியாஸ் நேம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் ஹைட் பண்ணிடுறோம். ஸோ லாஜிக்கை ஹைட் பண்ணி ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேம் கொடுத்துறது தான் அலியாஸ் நேம். ஸோ 107க்கு ரெக்கார்டு வருதுங்களா? இப்போ நான் இதையே இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா ப்ரோக்ராம் மாத்துறேன். இப்போ வந்து நான் வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் நேம் வச்சிருக்கிறேன். இதுக்கு பதிலா இங்க கொடுக்கும்போது அதே மாதிரி வந்து ஜஸ்ட் இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ள கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம ப்ரொசீஜருக்கு இது பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும் இன்புட். ஸோ நான் லாஜிக்கு போறேன். இப்போ வந்து ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து ஒரு செலக்ட் குறிக்கு மூவ் பண்ண போறேன். அது எந்த மாதிரி சினாரியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து இங்க ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்றேன். நான் சொல்றேன் ஏற்கனவே கால்குலேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ சேலரி நான் 5% போனஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டு 5 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இப்படி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இங்க என்ன வருது? ஆக்சுவலா ரிட்டர்ன் என்ன வரப்போகுது? நம்பர் வருதுங்களா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கோமோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பரா மாத்தணுமா? நம்பர். ஓகே, வேற எங்க கொடுத்துருக்கோம்? இன்டு ஏ. ஏ வந்து என்னது? இது சேலரியோட டேட்டா டைப் வரணும். சேலரி. ஸோ நீங்க என்ன கொடுக்கணும்? இங்க வந்து சேலரி கொடுக்கணும். இப்போ என்னது? போனஸ். இது கூட நான் காலம்ஸே சேர்க்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி அண்டர் ஸ்கோர் ஐடி, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமு, சேலரி, கம்மா இந்த ஃபங்க்ஷனையும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சினாரியோவுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்? ஒவ்வொன்றுக்கும் போனஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ போனஸ் கிரியேட் ஆகலை. இருங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்க்குறேன். ஏ வந்து எம்ப்ளாயீஸ் பர்சன்டேஜ் டைப்பு, ரிட்டர்ன் வந்து நம்பரு, ஏவை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஃபங்க்ஷன் காலாக இருக்கு, ஆனால் வந்துட்டு இதாகல. ஸோ இங்கே வந்து இன்புட்டை கொடுக்கணும். இன்புட் இங்கே என்னது? எம்ப்ளாயி ஐடி அண்டர் ஸ்கோர் ஐடி. ஸோ இந்த இன்புட் இங்கே உள்ளே போயிட்டு இது வந்து வரும்போது எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துருவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணுங்க, போனஸ் வருது பாருங்க. ஸோ இன்புட் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இதே மாதிரி வந்துட்டு எந்த மாதிரி சினாரியோ, இதெல்லாம் ரியல் டைம்ல வந்து இந்த மாதிரி சினாரியோக்கு தான். இங்க வந்து ரொம்ப சிம்பிளா போட்டிருக்கோம். ஜஸ்ட் இது மாதிரி போட மாட்டாங்க, நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும்.
ஸோ இதை ஆட் பண்ணணும், இந்த காலம் ஆட் பண்ணணும், அந்த காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கா வச்சு இது பண்ணி எல்லா இதையும் நான் வந்து செலக்ட்லேயே வந்து இங்க நான் வந்து போடுறேன். ஃபுல்லா வந்து சேலரி இன்ட்டு 5/100 இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. நம்ம எதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்? ரீயூஸ் பண்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் கால்குலேஷன் பர்பஸ்க்கு தான் மெயினா வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனே யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இன்டர்வியூல தெளிவா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஏஜ் கால்குலேஷன் இந்த மாதிரி இது ஏதாவது ஒண்ணு பார்க்கலாமா? ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னைக்கு டாஸ்க்கா வச்சுக்கோங்க. எனக்கு இதே மாதிரி வந்து ஏஜ் கால்குலேஷன் நான் செலக்ட் ஃபங்ஷன் ஒரு இன்புட் ஃபங்ஷன் ஆஃப் இன்புட்னு கொடுக்குறேன். செலக்ட் ஃபங்ஷன் ஆஃப் இன்புட் ஃப்ரம் டுவல்னு கொடுத்தனா எனக்கு வந்து என்ன இன்புட் கொடுத்தாலும் சரி அந்த இன்புட்டுக்கான இது வந்து ஏஜ் வந்து வரணும். ஸோ இது வந்து உங்க டாஸ்க்கா எடுத்துக்கோங்க. ஏற்கனவே ஆரக்கிளோட டேட் ஃபார்மேட் சொல்லிருக்கேன். DDMON YYYY அந்த பேட்டர்ன்ல தான் இன்புட் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்ல கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அது இன்னைக்கு உங்க டாஸ்க்கா வச்சுக்கோங்க. ஓகே, சரி ஓகே. நம்ம வந்து அவுட் பேராமீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணி பார்த்தது இல்ல. ஸோ அவுட் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அவுட்டுக்கு முன்னாடி நான் வந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஏதாவது ஒரு டிஎம்எல்ஓ இதுவோ யூஸ் பண்ணா ப்ராக்மா ஆட்டானமஸ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். T1 ஒரு டேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1. T1 இருக்கு, டேட்டா இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். டேபிள் இருந்தா போதும், காலம் நேம் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ டேட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்றேன். பிகின் எண்டு ப்ரொசீஜர்ல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஓகே, insert into T1 of A column values of ஏதாவது ஒரு வேல்யூ கொடுப்போம். நான் ஒரு 20 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்து நான் என்ன யூஸ் பண்றேன்? கமிட் யூஸ் பண்றேன். கமிட்டும் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஏற்கனவே சொல்றேன், ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றது கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். கிரியேட் ஆர் ஃபங்க்ஷன் சேம் F1 ரீப்ளேஸ் கொடுக்கறனால எத்தனை முறை நீங்க சேம் நேம் வச்சீங்கனாலும் நேம் வந்து ரீப்ளேஸ் ஆயிடும். ரிட்டன் சும்மா ஏதாவது ஒன்று டம்மியா ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஒரு நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அஸ் இப்போ ரிட்டன் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? ரிட்டன் ஏதாவது ஒரு ரிட்டன் வந்து 1 ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா இதாயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு நம்பர் ரிட்டர்ன் பண்றேன் டைரக்டா, வேற எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஓகே, கமிட் யூஸ் பண்றேன். ப்ராக்மா ஆட்டானமஸ் அண்டர்ஸ்கோர் டிரான்சாக்ஷன். ஸோ நான் வந்து ப்ராக்மா ஆட்டானமஸ் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கம்பைல்டு வித் எரர் வருது. ஓகேங்களா?
ஸோ ப்ராக்மா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால கம்பைல் வித் எரர் வருது. ஃபங்க்ஷன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அது எரர் அடிக்குப்பா. நல்லா கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ப்ராக்மா அட்டானமஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இன்சர்ட் போடும்போது செலக்ட் குரியில் வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஜஸ்ட் இதை வந்து இன்சர்ட் போடுறேன் பாருங்க. எப்படி போடுறேன்னு செலக்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் டுவல். ஓகேங்களா? இது ரொம்ப ரேர் சினாரியோ. இந்த ப்ராக்மா யூஸ் பண்ணி செலக்ட் மூலியமா இன்சர்ட் போட வேண்டிய வர்றது ரொம்ப ரேர் சினாரியோ. ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க 20ங்கிற வேல்யூ வந்துச்சா? ஸோ இதை நீங்க எத்தனை முறை ரீயூஸ் பண்ணீங்கனாலும் 1 ஏன் வருது ரிட்டர்ன் ஆகுது? நம்ம வந்து ரிட்டர்ன்ல வந்து என்ன வச்சிருக்கிறோம்? வெறும் 1 டம்மியா சும்மா ஜஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக. இப்போ இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா 1 வந்து ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா எரர் அடிச்சு வெளியில போயிடும். ஸோ ஜாவா அந்த மாதிரி கேட்பாங்க, எனக்கு ரிட்டர்ன் வந்து 1 வைங்க, இல்லைன்னா வந்துட்டு +1 -1. எங்களோட கோடிங்ல வந்து +1 -1 யூஸ் பண்றாங்க. +1 யூஸ் பண்ணா ரிட்டர்ன் வந்து கோடிங்ல வரும், -1 யூஸ் பண்ணா வராது அப்படிங்கிறது. பாருங்க எத்தனை முறை பண்ணிருக்கோமோ அத்தனை முறை எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். 5 டைம்ஸ் பண்ணிருக்கோம், 5 டைம்ஸ் இதாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் ரோல் பேக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன் பேராமீட்டர் வச்சிருக்கோம். ஸோ நான் வந்து வேற ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் பேராமீட்டர் வந்து சேர்த்து வைக்கலாம். சும்மா ஜஸ்ட் இன்சர்ட்ல போடாம ஒரு செலக்ட் குறிலே வந்து நான் ஒரு அவுட்லயும் வைக்கிறேன். அவுட்ல எப்படி வேல்யூ கொண்டு வர்றது, ரிட்டர்ன்ல எப்படி கொண்டு வர்றது, அதாவது ஃபங்க்ஷனும் மல்டிபிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொசீஜர் எப்படி மல்டிபிள் அவுட் பேராமீட்டர் வச்சு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமோ, அது மாதிரி ஃபங்க்ஷனாலையும் மல்டிபிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நான் வந்து இதை வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே. ஜஸ்ட் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ எரர் அடிக்குதுன்னா மேலே செமிகோலன் வைக்காதனால எரர் அடிக்குது. ஓகேங்களா? ஸோ வேற ஒன்றும் பண்ணல. இப்போ வந்து நான் அவுட்லையும் கொண்டு வரேன். அவுட் எப்படி யூஸ் பண்ணணும்? வேற ஏதாவது ஒரு வேரியபிள் பின்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏவே கூட வைக்கிறேன். ஏ. ஓகேங்களா? அவுட்டு இதோட டேட்டா டைப் என்னது? நம்பர் தான் வரப்போகுது. ஸோ இங்கே நம்பர் தான் கொடுத்துருக்குறோம், அதனால நம்பர் வருது. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நேம் வச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு அவுட்டும் வச்சிருக்கிறேன், அதே இதில் வந்து ரிட்டர்னும் வச்சிருக்கிறேன். ஸோ ரிட்டர்னோட வேல்யூ எங்கே வரும், அவுட்டோட வேல்யூ எங்கே வரும் அப்படிங்கிறது பாருங்க. இல்லைன்னா இங்கே இன்னொரு காலம் கூட ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி. ஃபர்ஸ்ட் நேம் வந்து இங்கே வைக்கலாமா? இங்கே வந்து என்னது? வேர்கேர். ஸோ நான் வேர்கேராக அவுட்டு கொடுக்குறேன். இதுக்கு வந்து இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஏன்னு ஒன்று பண்ணியிருக்கேன்னா நம்ம பி. ஸோ பியை வந்து நான் அவுட்டாக கொண்டு போகிறேன். ஓகே. ஸோ ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து அவுட்டுக்கும் இன்னுக்கும் எங்கே கொடுக்கணும்னா இங்கே வந்து 2 இன்புட் இருக்கு. ஸோ நான் இதையே யூஸ் பண்ணுறேன். அதாவது என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஏ கமா பி இருக்கா? ஸோ ஏக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும், பிக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கணும். ஓகே. ஏக்கு வந்து
நான் வந்து ஒரு 100ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயி ஐடி இங்க 100 இருக்கு. ஸோ பி வந்து என்ன பண்ண போகுது? அவுட்டா பண்ண போகுது. ஸோ வேரியபிள் ஒண்ணு டிக்ளேர் பண்ணணும். அந்த வேரியபிள வந்து இங்க இது பண்ணணும். பி பில என்ன போகுது? பில தான் வேர்க்கர் வருதோ? சரி ஓகே. பில வேர்க்கர் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ பில வர்ற அவுட்ட